வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 2. வரலாற்றுப் பதிவுகள். இந்தச் சுரண்டல் இன்றைக்கு நேற்று தொடங்கினதில்ல. போர்த்துக்கேயர் ஆதிக்கத்தில் இருந்தபோதே இந்த கோவிலில் இருந்த செல்வங்களையெல்லாம் அவங்கள் கொள்ளையடிச்சிட்டாங்கள். சொல்லப்போனால் கோவிலையே கொள்ளையடிச்சிட்டாங்கள் என்றுதான் சொல்லோணும் என்றார் அந்தப் பெரியவர். கோவிலில் பணிவிடை செய்யும் 80 வயது நிரம்பிய அந்த முதியவரோடு பேச்சுக் கொடுத்தால் இதுபோன்ற பல தகவல்களைப் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேலன் நினைத்தான். அவரின் பின் நடந்து சென்றபோது மலையைச் சுற்றியுள்ள கடல் எல்லைகளைக் காணக்கூடியதாயிருந்தது. ஒரு பக்கம் கரை காணா கடலையும் மறுபக்கம் திருமலை நகரையும் முழுதாகப் பார்க்க முடிந்தது. கடற்படைத்தளத்திலிருந்து கூட இவ்வாறான காட்சியைக் காண முடியாது என்று வேலனும் பாரியும் தமக்குள் பேசிக் கொண்டனர். திருகோணமலையிலேயே உயரமான மலை கோணேஸ்வர மலைதான். இங்கிருந்து பார்த்தால் சுற்றுவட்டாரம் முழுதையும் தெளிவா பார்க்கலாம் என்று மறுபடியும் குறுக்கிட்டார் அந்தப் பெரியவர். ஐயா, போர்த்துக்கேயர் கொள்ளை அடிச்சிட்டாங்க என்று சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா என்று பெரியவரிடம் பேச்சுக் கொடுத்தான் வேலன். அந்தப் பெரியவரின் நரைத்த தலைமுடியும் கூர்மையான கண்களும் அவரது அனுபவ அறிவை நன்றாக வெளிப்படுத்தியது. அவர் கோவிலுக்கு நேரெதிரே இருந்த பாறைக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டார். நமக்கு இதிலேயே பொழுது போய்விடப் போகிறது என்ற பாரியின் முகபாவத்தை வேலன் அலட்சியம் செய்து பெரியவரை ஆவலோடு நோக்கினான். பெரியவர் பேசத் தொடங்கினார். உங்களுக்கு விளங்கிற மாதிரி சுருக்கமாச் சொல்ல வேண்டுமென்றால், கோவில் பழமையானது என்பதற்கு வாசலிலே இருக்கிற இராவணன் வெட்டு ஒரு சான்று. கோவில் கொள்ளையடிக்கப்பட்டதற்கு வெளியில இருக்கிற கோட்டை மதில்கள் இன்னொரு சான்று. இதைவிட நான் வேற என்னத்தச் சொல்றது என்று மிகச் சுருக்கமாக முடித்துவிட்டார் அந்த பெரியவர். பாரி பார்த்த பார்வை பெரியவருக்கும் புரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு சிறிய வரலாற்றுச் சுருக்கம். வேலன் அவரை விடுவதாயில்லை. தனக்குப் புரியும்படியாக இன்னும் விபரமாக கூறச் சொல்லி அவரைக் கேட்டுக்கொண்டான். பெரியவர் விளக்கலானார். ராமாயணம், மகாபாரதம், யாழ்ப்பாண வைபவமாலை போன்ற பல இதிகாச, புராண, வரலாற்று இலக்கியங்களில் இடம்பெற்ற திருக்கோணேஸ்வரம் சைவ மக்களால் உலகளாவிய ரீதியில் அறியப்பெற்ற வரலாற்றுத் தலமாக யுகங்களைத் தாண்டி திகழ்ந்து வருகிறது. இலங்கையில் காணப்படும் 5 ஈச்சரங்களில் ஒன்றான இந்தக் கோவில் தென் கைலாயம் என்று போற்றப்படும் சிவத்தலமாகும். இலங்காபுரியை ஆண்ட ராவணன் அதீத சிவபக்தனாகத் திகழ்ந்தான். அவனது தாயார் தினமும் நடந்து வந்து கோணேச பெருமானை தரிசித்துவிட்டுச் செல்வது வழக்கம். பிற்காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தால் அவரால் சிவதரிசனம் செய்ய முடியவில்லை. இதை எண்ணிக் கவலை கொண்ட ராவணன் கோணேசர் மலையை பெயர்த்தெடுத்து தன் தாய் வசிக்கும் இடத்திற்கு அருகில் வைத்துவிடலாம் என எண்ணினான். அவன் பாறையை பிளக்க வாளை ஓங்கியபோது சிவபெருமான் அந்த வாளை வீழ்த்தச் செய்தார். இதன் விளைவாக பாறையில் பிளவு ஏற்பட்டு அது இப்போதும் ராவணன் வெட்டு என்று அழைக்கப்படுகிறது. ராவணன் சாமகானம் இசைத்த தலமும் இதுவேயாகும். இது சிற்றரசர்கள் மற்றும் பேரரசர்களால் பெருமதிப்போடு தொண்டு செய்யப்பட்ட சிவாலயம். திருகோணமலை நகரின் நிர்வாகப் பீடமாகத் திருக்கோணேஸ்வரம் செயற்பட்டு வந்தது. பின்னே வந்த மன்னன் எல்லாளன், சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் யாவரும் இங்கு வந்து வழிபாடு மேற்கொண்டதாகவும் நன்கொடைகள் அளித்ததாகவும் சான்றுகள் காணப்படுகின்றன. இவ்வாறு செழிப்போடு விளங்கி வந்த திருகோணேஸ்வரம் பிற்காலத்தில் குளக்கோட்டு மன்னனால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாகவும் கோவிலுக்கு தொண்டு செய்வதற்காகவே பல குடிகளை கோவிலுக்கருகில் அமர்த்தியதாகவும் வரலாறு கூறுகின்றது. அவற்றில் சில பிரதேசங்கள்தான் தம்பலகாமம், தானியம், திரீதாய், தாமரைத் தண்டு, நாரினாலான திரி, கண்தளராய் கந்தளாய், நீர், மல்லிகைத் தீவு, மலர்கள் போன்றன. அந்நியரின் படையெடுப்புகளுக்கு முன்னர் சிங்கள மன்னர்களாலும் தமிழ் மன்னர்களாலும் போற்றப்பட்டு வந்த இந்த திருத்தலமானது போர்த்துக்கேயர் வருகை இடம்பெற்று சுமார் 100 ஆண்டுகளுக்குப் பின்னர் அவர்களது கவனத்தை ஈர்த்தது. தெற்குப் பகுதியிலும் மேற்குப் பகுதியிலும் மட்டுமே தங்கள் கவனத்தை வைத்திருந்த போர்த்துக்கேயர் வடக்கு கிழக்குப் பகுதியை நோக்கித் திரும்பினர். இலங்கையில் ஒல்லாந்தர் செல்வாக்கு அதிகரிக்கத் தொடங்கியபோது போர்த்துக்கேயரின் பாதுகாப்புக்காக கோட்டைகளை நிர்மாணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. மேலும் தங்கள் கடற்படையின் பலத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு சிறந்த துறைமுகத்தையும் அவர்கள் தேடிக் கொண்டிருந்தனர். இந்த இரண்டும் ஒருங்கே அமையப்பெற்ற இடமாக திருகோணமலை திகழ்ந்ததால் அக்காலத்தில் திருகோணமலையை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த வன்னியர்களை
துரத்தி அடித்துவிட்டு நகரை கைப்பற்றினர். கோட்டையை நிர்மாணிப்பதற்கு ஏதுவான இடமாக கோணேஸ்வரர் மலை தென்பட்டதோடு அந்த கோவிலில் இருந்த செல்வ வளங்களும் கோவில் கட்டப்பட்டிருந்த கருங்கற்களும் பாரிய தூண்களும் போர்த்துகேயருக்கு மிகவும் தேவைப்பட்டது. அந்த வளங்களைச் சூறையாடுவதன் மூலமாக எளிதாக கோட்டை ஒன்றை எழுப்பிவிடலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் நினைத்தபடியே 14/4/1622 தமிழ் புத்தாண்டு நாளன்று கோணேஸ்வரர் நகர் வலம் சென்றிருந்தபோது பூசகர்கள் போல் வேடம் தரித்து கோவிலுக்குள் புகுந்த போர்த்துக்கேயர்கள் அங்கிருந்த செல்வங்களைச் சூறையாடினர். இந்தச் சம்பவம் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கோவில் கொள்ளை நிகழ்வாக பதியப்பட்டது. கோவில் சிதைக்கப்பட்ட நேரத்தில் உள்ளிருந்த தொண்டர்கள் அங்கிருந்த திருவுருவச் சிலைகளை எடுத்து மறைத்தும் சில சிலைகளை புதைத்தும் விட்டனர். இதற்கான முக்கிய காரணம் அந்நேரத்தில் சைவ வழிபாடுகள் முற்றாக தடை செய்யப்பட்டிருந்ததோடு வழிபாடு மேற்கொள்பவர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். அவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட சிலைகளில் ஒன்று அக்காலச் சைவப் பெரியார்களால் இரகசியமாக தம்பலகாமத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டு ஒரு பெரும் வயல்வெட்டைக்கு நடுவில் பாதுகாப்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதோடு பூசை வழிபாடுகளும் நடாத்தப்பட்டு வந்தது. அந்த கோவில் தற்போதும் ஆதிகோணேஸ்வரர் ஆலயம் என்று வழங்கி வருவதோடு கோணேஸ்வரர் ஆலயத்தின் பெருவாரியான மானியங்கள் அந்த கோயிலுக்கும் கிடைத்து வருகின்றது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் சில பிற்காலத்தில் கிணறுகள் தோண்டும் போதும் கடலுக்கு அடியிலும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவை தற்போது கோவிலில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது. கோவில் கொள்ளை நிகழ்வுக்குப் பின்னர் 1000 கால் மண்டபமும் போர்த்துக்கேயரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. தற்காலத்தில் திருக்கோணேஸ்வரத்தை நோக்கி வரும் அடியார்கள் பலர் கோட்டை சுற்றுமதிலை பார்த்து மிகவும் பிரமிப்படைவதோடு என்னதான் இருந்தாலும் ஐரோப்பியரின் கட்டுமானப் பணிகளைப் போல நம்மவரால் மேற்கொள்ள முடியாது என்றும் தமக்குள் பேசிக்கொள்கிறார்கள். கோவிலை உடைத்துப் பெறப்பட்ட கற்களைப் பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட கோட்டையே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதென்றால் போர்த்துகேயரால் தகர்க்கப்பட்ட அந்த கோவிலின் பிரம்மாண்டமும் அதன் கட்டுமானப் பணிகளும் எவ்வளவு நேர்த்தியாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் ஊகித்தறிய முடியும். போர்த்துகேயர் நிறுவிய கோட்டை மதிலைச் சுற்றி 3 பீரங்கித் தளங்கள் காணப்பட்டன. இந்த கோட்டை வரலாறு காணாத பல யுத்தங்களை கடந்து வந்திருக்கிறது. கோவில் இடிக்கப்பட்ட பின்னர் கோட்டைக்குள் சைவ வழிபாடுகள் எதுவும் இடம்பெறவில்லை. சுமார் 200 ஆண்டு காலம் அந்த கோவில் இருந்த தடம் தெரியாமலேயே இருந்தது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பிற்பாடே, அதாவது 1952 ஆண்டளவில் சிறு கோவிலொன்று நிர்மாணிக்கப்பட்டது. இவ்வாறான பெரும் கொள்ளைகளையும் நாசகார வேலைகளையும் போர்த்துக்கேயர் இலங்கையில் பல இடங்களில் மேற்கொண்டு வந்ததற்கான சான்றுகள் இன்னமும் மிஞ்சித்தான் இருக்கின்றன. அத்துடன் இந்தச் சான்றுகள் யாவும் அக்காலத்தில் கோட்டைக்குள் நிர்மாணிக்கப்பட்டிருந்த ஒரு கிறிஸ்தவ திருச்சபையின் பாதிரியாரால் எழுதி வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி முடித்து எழுந்த பெரியவருக்கு நன்றி கூறி விடையளித்தனர் பாரியும் வேலனும். காலாகாலமாக தமிழர்களும் அவர்தம் பண்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு வந்ததை நினைத்து இருவரும் வேதனை கொண்டனர். பெரும்பாலான அந்நிய சக்திகளுக்கு தமிழர்கள் மேல் அப்படியென்ன காழ்ப்புணர்வு என்ற எண்ணம் இருவர் நெஞ்சையும் நெருடியது. தனிப்பெரும் சைவத்தலமாக விளங்கிய இடத்தில் தற்போது மேலைத்தேய ஆதிக்கமும் வேற்று மதப்பரம்பலும் நிறைந்து காணப்படுகின்றது. மலை உச்சியில் கோவில் இருந்தாலும் வரும் வழியில் அடிவாரத்தில் ஒரு பாவுத்த விகாரையும் இடையில் சற்று தொலைவில் ஒரு கிறிஸ்தவ திருச்சபையும் நிறுவப்பட்டுள்ளது. மலை உச்சியில் அமர்ந்திருந்த கோணேசரை தரிசித்துவிட்டு இறங்கி வந்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு ஒரு காலத்தில் கோணமலையை ஆண்ட கோணேசப் பெருமான் பிற்காலத்தில் இருக்க இடமில்லாமல் மலைமேல் ஏறி ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டதைப் போலத் தோன்றியது. சுவாமி தரிசனத்துக்குச் சென்ற அவர்களுக்கு ஒருவிதமான ஏமாற்றமும் வெறுப்புணர்வும்தான் மலை இறங்கும்போது மீதமிருந்தது. கோட்டைச் சுவரும் பீரங்கிகளும் முன்னம் இருந்த பூரிப்பை அளிக்கவில்லை. என்னதான் வெறுப்பு இருந்தாலும் இப்போது போர்த்துக்கேயரை எதிர்த்து போர் புரியவா முடியும்? ஒன்றும் பேசாமல் ஊருக்குப் புறப்படத்தான் முடியும். நண்பர்கள் இருவரும் மௌனமாகச் சற்று தூரம் நடந்தனர். என்ன பேசுவதென்று இருவருக்குமே தெரியவில்லை. வந்திருக்க வேணாமோ என்று பாரி வினவினான். ஏன் நாங்கள் வந்திருக்காட்டி போர்த்துக்கேயரும் வந்திருக்க மாட்டாங்களோ என்று நகைத்தான் வேலன். பெரியவர் கூறிய கதையைக் கேட்டு இருவருமே உடைந்து போயிருந்தாலும் பாரியின் மனச்சோர்வு வேலனை நகைக்க வைத்தது. வழக்கமாகவே
எதற்கும் சஞ்சலப்படாத பாரியின் இதயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த அநீதியை கேட்டு கொந்தளித்தது. சற்று விசித்திரமாக இருந்தது. மதிய உணவை உண்ணும்போதே சாயங்காலமாகிவிட்டது. தமது விடுதியை அடைந்த வேலனும் பாரியும் அடுக்கி வைத்திருந்த உடுப்புப் பைகளை எடுத்துக்கொண்டு கடற்படை தளத்தின் வாசலுக்குச் சென்றனர். 8 மணி பஸ் அங்கு வந்தடைய 8:30 ஆகிவிட்டது. அந்த ஒரு பஸ் மட்டும்தான் சங்கானையைத் தாண்டிச் செல்லும். மற்ற பஸ் வண்டிகள் யாழ்ப்பாண நகருடனே நின்றுவிடும். பஸ்ஸில் ஏறிய நண்பர்கள் இருவரும் இலாவகமாக அமர்ந்து கொண்டனர். கடற்படையினர் என்பதால் பஸ் பாசம் வைத்திருந்தனர். ஏறியவுடனேயே பாரி, "அன்னை, எத்தனை மணிக்குச் சங்கானை வரும்?" என்று நடத்துனரிடம் விசாரித்தான். "சண்டிலிப்பாய் தாண்ட வரும்" என்று கூறி நகர்ந்தார் நடத்துனர். "எனக்கும் மரியாதையில்ல, என்ற வேலைக்கும் மரியாதையில்ல" என்று முணுமுணுத்த பாரியை பார்த்து வாயை கையால் பொத்திக் கொண்டு சிரித்தான் வேலன். கண் அயர்வதற்கு இயைபாக தங்கள் இருக்கைகளை சரி செய்து கொண்டனர் வேலனும் பாரியும். ஜன்னல் ஓரமாக வந்த தென்றலும் இடைக்காலப் பாடல்களும் வேலனையும் பாரியையும் தாலாட்டித் தூங்க வைத்தது. நடத்துனர் பாரியை மெதுவாகத் தட்டி எழுப்பினார். "தம்பி, சண்டிலிப்பாய் சந்தி வந்திட்டுது. எதில இறங்கப் போறியள்?" என்று கேட்டார். தூக்கக் கலக்கத்தில் இருந்த நண்பர்கள் இருவரும் சங்கானை தேவாலய வீதியில் இறங்கி தங்கள் துணிப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு வீதிக்குள் நடக்கலாயினர். அப்போது சாமம் 2 மணி இருக்கும். சந்தியில் முச்சக்கர வண்டிகள் எதுவும் இருக்கவில்லை. உதவிக்கு அவர்கள் தங்கள் நண்பர்களையும் அழைக்கவில்லை. செல்லும் வழியில் முதலாவது ஒழுங்கைக்குள் பாரியின் வீடு வந்துவிட்டது. வேலன் தனது வீட்டை அடைய இன்னும் சற்று தூரம் நடந்தான். வீட்டுக் கதவு தாழிடப்படாமல் அவனுக்காக சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. அம்மாவும் தம்பியும் தூங்கிக் கொண்டிருந்தனர். யாரையும் தொந்தரவு செய்யாது அறைக்குள் சென்ற வேலனுக்கு துணிப்பையை கழற்றி வைத்ததுதான் ஞாபகம் இருந்தது. உடையை கூட மாற்றாமல் அயர்ந்து தூங்கிவிட்டான்.